பால் மில்லோடைய பிரின்சிபல் என்னென்னா, இதை வந்து டம்ப்ளிங் மில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய பிரின்சிபல் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டருக்குள்ளே நிறைய பால்ஸ் இருக்கும். அந்த பால்ஸோடு சேர்த்து நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து உள்ளே நம்ம போட்டிருப்போம். அப்போ இந்த சிலிண்டர் சுற்றும் பொழுது அந்த பால்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று மேலே விழும் பொழுது அந்த மெட்டீரியலோடைய சைஸை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த பால் மில் வந்து லோ ஸ்பீடில் நம்ம சுற்ற வச்சோன்னு சொன்னோம்னா ஆட்ரிபியூஷன் நடக்கும். ஆட்ரிபியூஷன்னா ரப்பிங் ஆக்ஷன். ஒவ்வொரு பால் மேலே வந்து ரப் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து ஆட்ரிபியூஷன் நடக்கும். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதனுடைய எப்படி சுற்றுன்னு சொன்னோம்னா, லோ ஸ்பீடில் சுற்றும் பொழுது இப்படி தான் பால்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஆட்ரிபியூட் ஆகும். ஹை ஸ்பீடில் சுற்றும் பொழுது நமக்கு ஒரு சென்ட்ரிஃபியூஷன் கிடைக்கும். நடுவில் எதுவுமே இல்லாத மாதிரி ஃபுல் பாலும் வந்து அந்த எட்ஜில் இருக்க மாதிரி நமக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். அதே மாதிரி கரெக்ட் ஸ்பீடில் சுற்றும் பொழுது பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைட்டில் போயிட்டு மேலேருந்து கீழே விழும். அப்படி விழும் பொழுது நம்மளுடைய ஹார்டு மெட்டீரியல்ஸ் வந்து சீக்கிரம் உடையும். பால் மில்ஸோட யூசஸ் என்னென்னா, லோ ஸ்பீடில் சுற்றும் பொழுது லோ ஸ்பீடில் நம்ம எதுக்காக சுற்ற வைப்போம்னு சொன்னோம்னா, டைஸு, பிக்மெண்ட்ஸு, இன்செக்டிசைட்ஸு இது எல்லாத்தையும் நம்ம வந்து சைஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக லோ ஸ்பீடில் சுற்ற வைப்போம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க பால்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்கிறதுனால பேரண்டல் ப்ராடக்ட்ஸுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பால் மில்லோடைய சைடு வியூவு. இந்த ஆக்சிஸை பொறுத்து அதை வந்து சுற்றும். இந்த மொத்த சிலிண்டருமே சுற்றும். உள்ளக்க பால்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ரப் ஆகும். அவ்வளோதான். என்னோடய அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பவுடர்ஸ், நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து வெரி ஃபைன் பவுடர்ஸாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெட்டான, ஈரமான அல்லது ட்ரையான இந்த 2 மெட்டீரியல்ஸுக்குமே இந்த ப்ராசஸ் வந்து இந்த பால் மில் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ் வந்து கீழே கிரவுண்டில் வந்து படிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பால்ஸ் மட்டும் இல்லாமல் ராடு அல்லது பார்ஸ் அந்த மாதிரி வேறு மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி கூட நம்மளால் கிரைண்ட் பண்ண முடியும். இதை இன்ஸ்டால் பண்ணுறதும் ஈஸி. இதனோட ஆப்ரேஷனும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லேபர் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்னோடய டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம்னா, இது வந்து ரொம்ப நாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்ஸாக அப்படின்னு சொல்லலாம். சாஃப்டான, டேக்கியான, ரொம்ப ஃபைபரஸான மெட்டீரியல்ஸுக்கு வந்து இந்த பால் மில் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.